ஹாய் விவர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா நகரில் உள்ள பீஸா காரன் சாப்பிட தாங்க இருக்கும். ஏன்னா பீஸா காரன் சொல்லின்னு பார்க்குறீங்களா, அது என்னன்னு எனக்கே தெரியல. அவங்க நேமுமே ட்ரெண்டியாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கடை ஷாப் நேமே பீஸா காரன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோகோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது, ட்ரெண்டியாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா சைல்ட்ஸ் எல்லாருக்குமே விரும்புகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற பீஸாவுமே ரொம்ப ட்ரெண்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பீஸா வந்து ரெடியாக ஹாட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வாடை வேறு ஸ்மெல் வேறு செம்மையாக இருக்குது, உள்ளே இழுக்குது. வாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஸோ அண்ணா குட் மார்னிங்ண்ணா. உங்கள் நேம் என்னண்ணா? என்னோட நேம் குரு. குருண்ணா, நீங்கள் எப்போ இருந்து இந்த பீஸா ஷாப் ஓப்பன் பண்ணணும்? உங்களுக்கு எப்படி ஆரம்பத்துலேருந்து ஆசையாக இருந்துச்சா, இல்லை உங்கள் அப்பா மூலிமா, இல்லை நீங்கள் தொழில் கற்றுன அப்புறம் தான் இந்த பீஸா ஷாப் வைக்கணும்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் வந்து சிவகாசியில் வந்து ஒரு 3 இயர்ஸ் அந்த ஷாப் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ எங்களுக்கு இந்த ஐடியா வந்ததுன்னா, நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு ஷாப் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா பேசிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதில் ஓகே சரி ஆரம்பிக்கலாம்னு அவனும் சொன்னான், நானும் சொன்னேன். அப்போ இருந்து நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தோம். இந்த பீஸானா என்ன, பீஸா எப்படி பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிட ஆரம்பித்தோம். பட் ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும் போதில் அவங்க பண்ணுறது அவங்களோட ஸ்டைலில் இருந்தது, வெளிநாட்டில் அவங்களோட ஸ்டைலில் இருந்தது. நாங்கள் இதை நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணோம். அந்த முயற்சியில் தான் நாங்கள் சிவகாசியில் 3 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த மதுரைக்கு இப்போ வந்திருக்கோம். நாங்கள் மதுரைக்கு வந்து ஒரு 10 months கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஊரோட இது நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷாப்பை நல்லா கொண்டு போகணும் அப்படின்ட்டு இப்போ மதுரைக்கு வந்திருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஊர்கள் இருக்குது, நீங்கள் மதுரை செலக்ட் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா சிவகாசி டு மதுரை கொஞ்சம் டிஸ்டன்ஸும் கம்மி, எங்களுக்கும் வந்து இங்கே ரிலேட்டிவ்ஸும் கொஞ்சம் இருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான். ஏன்னா எங்களுக்கு தொழிலும் புதுசு, இந்த ஊரும் புதுசு தான். ஸோ சப்போர்ட்டிவாக ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அப்போ பார்க்கும் போதில் மதுரை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நிறைய பேர். ஸோ அப்படிங்கும் போதில் நாங்கள் மதுரையில் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படின்னா மதுரைக்கார பசங்கனாலே அப்படின்னா பாசக்கார பசங்க தான் சொல்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக மதுரைக்காரங்கனாலே கண்டிப்பாக பாசக்காரங்க தான். அந்த ஒரு காரணத்தினால தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். சரி, நான் உங்களுக்கு எப்படி இந்த ஷாப்போட நேம் பீஸா காரன் பார்க்க ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது, எப்படி உங்களுக்கு யோசிச்சிங்க, எப்படி என்ன சொல்ல, உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா கிடச்சிச்சு பீஸா காரன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி? அதான் எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைல்லே இருக்கணும், நம்மளோட கலாச்சாரத்தை தழுவியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இது. என்னென்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பால்காரங்க, தபால்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நேமும் ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பீஸா காரன் அப்படின்னு வச்சுருவாங்க. அப்போ அந்த லோகோ எப்படி செலக்ட் பண்ணீங்க? இல்லை, பொதுவாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செஃப் அப்படிங்கிற விஷயம் வர மொத்தத்தில் வந்து மீசை தான் வந்து ஹைலைட்டான விஷயமா இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் ஒரு மீசை நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு மீசையை நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அதான் இந்த லோகோவோட. அதான் அந்த மியூசியம் இருக்குது. உண்மையிலே பார்க்க பீஸாக்கார நேமும் ட்ரெண்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த லோகோவும் செம்மையாக ட்ரெண்டாக இருக்குது. அப்போ அந்த பீஸாமன்றது வந்து ஃபாரினில் மட்டும் தான் செஞ்சுட்ருக்காங்க, அது வந்து இங்கே கொண்டு வராங்க எப்படின்னா கொஞ்சம் வேறு நேமில் டிஃப்ரெண்ட்டாக அதே ஸ்டைலில் தான் இங்கே இது பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நேமும் அதே மாதிரி வச்சுருக்கீங்க, லோகோ அதே மாதிரி வச்சுருக்கீங்க. அப்போ பீஸாவுமே நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக எல்லாமே நம்ம இதை தழுவியே தான் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம இதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். எங்கள் இதில் அப்படி தான் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தேசி பீஸாஸ்னு ஒரு சில ஐட்டம் இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா நம்ம மசாலா பேஸ் பண்ணியே தான் இருக்கும். எந்த ஒரு ஃபாரின் இது ஐட்டம் மாதிரி இருக்காது, அப்படியே நம்மளோட இந்தியன் மசாலாஸ் பேஸ் பண்ணியே தான் இருக்கும். ஸோ அப்புறம் வேறு என்னென்ன ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கண்ணா? உங்கள் இப்போ நான் பீஸா காரன் அப்படின்னா இந்த ஷாப்பில் வந்து எது இது பெஸ்ட்டாக இருக்கும், இதுதான் சூப்பர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என்ன ஒரு டிஷ்ஷு? இல்லை, அதான் மெயினாக பீஸா தான். அது போக எல்லா ஐட்டமும் இருக்குது, பட் பீஸா தான் ரொம்ப மெயின். அதுலேயும் அதான் நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். குறிப்பாக அதுலேயும் அந்த தேசி பீஸாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃப்ளேவர்லேயே இருக்கும் ஃபுல்லாக. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அப்போ நீங்கள் செய்கிற பீஸாவுமே நம்ம ட்ரெண்டாக தான் இருக்கும், செம்மையாக இருக்குன்றீங்க அப்போ? ஆமாம், நம்ம இதுபடியே தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி பண்ணுறோங்கிறதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும் இந்த டேஸ்ட் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. இப்போ பீஸா செய்கிறத போய் பார்க்கலாம். என்னன்னா இப்போ ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ போய் பீஸா செய்யலாமா? கண்டிப்பாக வாங்க, போய் பார்ப்போம் நம்ம. ஆமாண்ணா. ஓகே விவரம், நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெஜிடபிள்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. சரி, இந்த வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்களே, இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது அவங்கள்ட்ட கேட்போம். வாங்க ப்ரோ, உங்கள் நேம் சொல்லுங்கள். விக்கி. இந்த வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்களா ப்ரோ? இந்த வெஜிடபிள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? அது மோஸ்ட்லி என்னென்னா வெஜ்ஜு கிராண்டுன்னு ஒரு பீஸா ஐட்டம் இருக்குது, அந்த பீஸாவுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். வெஜ்ஜு கிராண்ட் ஐட்டம் மீடியம் சைஸ் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன டாப்பிங்ஸ், அதாவது பீஸாவில் நம்ம மேலே வைக்கிறோம் டாப்பிங்னு சொல்லுவோம். டாப்பிங் என்னென்னு இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முக்கியமாக என்னென்னா ஃபஸ்ட்டு ஆனியன் தேவை, கேப்சியம், அடுத்து டொமேட்டோ, கார்ன், மஷ்ரூம், பன்னீர், பேபி கார்ன்,
பைனாப்பிள், மோஸ்ட்லி இதான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் சொன்ன ஆர்டரில் தான் நம்ம பீட்சாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுமா அது எல்லாத்தையும்? ஆமாம் ஜி. எடுத்து எப்படி ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போட்டுருவீங்களா, இல்லை பீஸா வந்த பிறகு அவங்க சூடாக எடுப்பாங்களா, அதுக்கப்புறம் இந்த மேலே அந்த கிரேவிலாம் வச்சு அது? இப்போ என்னன்னா அவங்க பீஸா வந்து ஸ்லாப் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாப் பண்ணதுக்கப்புறம் அது மேலே சாஸு சீஸு 2-3 ஐட்டம் சேர்ப்பாங்க. அது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சீஸ் மேலே தான் இந்த டாப்பிங்ஸ்லாம் மேக்ஸிமம் வைக்கிற மாதிரி இருக்கும். இது போட்ட பிறகு தான் நீங்கள் வேக வைப்பீங்க இப்போ பீஸாவை? ஆமாம். ஓகே பாருங்க, இப்போ கட் பண்ணுறதை பார்க்கலாமா? கட் பண்ணலாமா? என்ன ஆரம்பிங்க எப்படி ப்ரோ? வீட்டில் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஆனியன் வந்து சும்மா நார்மலாக தான் வீட்டில் இப்போ அம்மாலாம் கட் பண்ணுவாங்கன்னா நீளமாக கட் பண்ணுவாங்க. பட் இங்கே எப்படி கட் பண்ணுவீங்க? இல்லை, இங்கே கட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் கட் பண்ணுறதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது மோஸ்ட்லி ஆனியன் கட் பண்ணும்போது ஒரு கரெக்டான சேஃபில் வரணும். அது சேஃபில் வந்தால் தான் நம்ம வைக்கிற போதும் அழகாக இருக்கும், டாப்பிங்கும் கரெக்டாக வைக்கும் போது கரெக்டாக வரும். இல்லைனா அது கொஞ்சம் இதாக இருக்கும். அது மாதிரி ஸ்லைஸாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு ஸ்லைஸாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து நம்ம இப்படி உரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயரில் வந்து பெரிய ஆனியில் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஸோ அது வந்து கட் பண்ண பிறகு அந்த ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் போல். ஓகே, இப்போ வெங்காய பீட்ஸாவில் வந்து இந்த மாதிரி முழுசாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போடக்கூடாது. முழுசாலாம் போடக்கூடாது. எல்லாமே இப்போ பீஸா வந்து ரெடி பண்ணுறது வந்து நான் வேகத்துக்கு முன்னாடி தேவையானது எல்லா டாப்பிங்கும் ரெடி பண்ணிட்டீங்களா? ஸோ கடைசியில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் எடுக்கிறீங்க. இது வந்து இது என்னது, இது என்ன பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்குது. இது எப்படி மேலே சொல்கிறீங்க? இது என்னடா, நாங்கள் ஓன் ப்ராடக்ட் தான், நாங்களாக பண்ணுற மாதிரி தான் வரும். நீங்கள் காரம் சொன்னீங்க, காரம்லாம் இருக்காது. பீஸாவில் நாங்கள் மேலே தடவை லேயோட சாஸ் தான் அது. நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும், தனியாக சாஸோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ டேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட அந்த டேஸ்ட்டோட ரகசியம். அதாவது இந்த ஒவ்வொரு தொழில் ரகசியம்னு சொல்லுவாங்க, அப்படி தானா? ஆமாம் சார். தொழில் ரகசியம் உண்மைதாங்க, யாருன்னு சொல்ல மாட்டாங்க. இதனால பரவாயில்ல, எனக்கு காரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இவர் என்ன சொல்கிறதுனா காரம்லாம் இல்லைன்றது நம்ம சாப்பிட்டே தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த மாவெல்லாம் நம்ம கீழே போக வைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா பீஸாவை ஸ்லாப் பண்ணணும். பீஸா மாவை ஸ்லாப் பண்ணுறதுனா நார்மலாக ஸ்லாப்னா என்ன தெரியுங்களா, அரைகிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த கை மாற்றி அரைகிற மாதிரி இப்படி பண்ணால் இந்த மாவெல்லாம் வந்து உதிர்ந்துடும். ஸோ இந்த மாவு நமக்கு தேவையில்லை, அதனால் அந்த மாவெல்லாம் இப்படி உதிர்ந்துடும். இப்படி பண்ணுறதுனால இந்த ரவுண்டாக செஞ்சுருக்கீங்களே, இதோட ஷேப் மாறாதா? இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக ரவுண்டாக தான் வரும் இப்படி பண்ண. இப்போ பெருசாகிட்டே இருக்குது. பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ரவுண்டாக வந்துருச்சு பாருங்களேன். இது வந்து செய்ய தெரியாதவங்க செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், ரவுண்டாக வந்துருக்காரு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? பேர் டோடாக்கர். இந்த டோடாக்கர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, மாவில் அங்கங்கே ஏர் பபிள்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இப்போ நம்ம அவனுக்குள்ளே பேக் பண்ணும் போதில் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பல்ஜ் ஆகி வந்துடும். ஸோ அந்த ஏர் பபிள்ஸ்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஏர் பபிள்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டோடாக்கர் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வராது.
உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. அது வேக எவ்வளோ நேரம் ஆகும்? மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் வந்து வெஞ்சா சாப்பிட ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்படி சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்லை ஆறுனப்புறம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இல்லை, சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்றது தான் நல்லது. எல்லா உணவும் பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்றது தான் நல்லது. ஸோ பிஸா மட்டும் என்ன விதி விலக்கா, பிஸாவே சூடாக சாப்பிட்டா மட்டும் தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் 5 மினிட்ஸ் தானே, 5 மினிட்ஸ் அப்புறம் பீஸா எப்படின்னு டேஸ்ட் நம்ம பார்ப்போம். பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். பீஸா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, சாப்பிடுவோம். வாவ், செம, உண்மையாக சூப்பராக இருக்குங்க. பீஸா காரன் அவங்க லோகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க நேமுக்கு தகுந்த மாதிரி பீஸா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ இங்கே வீவர்ஸ் பார்க்குற வீவர்ஸ் தயவு கண்டிப்பாக பீஸா காரன் சாப்பிட்டு நீங்கள் வரீங்க, உங்களுக்கு விரும்பி பீஸா நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த மறக்காமல் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.